சென்னை மடிப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் வெற்றி செல்வம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தாம்பரம் செய்தியாளர் மகேஷிடம் இப்போது கேட்கலாம். மகேஷ், இந்த கொலை எப்போது நடந்தது, எங்கு நடைபெற்றது? வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகளோட கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய தனி செயலாளர் வெற்றி செல்வன் என்பவர் மடிப்பாக்கம் மூவரசன்பேட் பகுதியை சேர்ந்தவர். இவர் இன்று அதிகாலை 6 மணிக்கே தனது வீட்டு அருகில் ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கிறதுக்கு போகும்போது மர்ம 6 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் அவரை சரமறையாக வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து சம்பவத்திலிருந்து காப்பாற்றி குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியை அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. இது குறித்து மடிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் மடிப்பாக்கம் பகுதியில் இந்த சம்பவம் குறித்து பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் மக்கள் நடமாட்டம் காணப்படும் அந்த மடிப்பாக்கம் பகுதி கொஞ்சம் இப்போ ஊரடங்கு போல இருக்கு. அந்த அளவுக்கு வாகனங்களோ இல்லை மக்கள் கூட்டமோ அந்த இடத்துல இல்லை. மேலும் இவர் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்சி சார்பில் இருக்கிறதுனால பல்வேறு கோணங்களை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான எதிரிகள் மூலயமா இந்த சம்பவம் நடைபெற்றதா, இல்லை கட்சி காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றதா, இருக்கின்ற பல்வேறு கோணங்களை போலீசார் விசாரணை பண்ணிட்டு வராங்க. மகேஷ், கொலை செய்யப்பட்ட வெற்றி செல்வத்தினுடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு நல்ல செல்வாக்கு இருந்துட்டு இருக்கு. மேலும் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனோட தனிப்பட்ட ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்க செயலாளர் இருந்து வராரு. அதுவும் இல்லாமல் அவருக்காக நிறைய தொண்டர்கள் அந்த பகுதியிலே இருக்காங்க. இதனால அந்த ஏரியாவில் கலவரம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய காணப்பட்டு வருது. மகேஷ், குற்றவாளிகளை பிடிப்பதற்காக காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்? இன்று காலை 6 மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததால் முதலில் அவரை காப்பாற்றும் பட்சத்தில் காவலர்கள் ஈடுபட்டனர். இரண்டாவது, அவர் உயிரிழந்ததுக்காக அந்த ஏரியாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் மேலும் நடைபெறாதவர்கள் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இதுவரை இன்னும் தனிப்படை எதுவும் இதற்காக அமைக்கப்படவில்லை. மேல்மட்டத்திலிருந்து இதுவரை தகவல்கள் போலீஸ் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படவில்லை. உங்கள் தகவல்களுக்கு நன்றி மகேஷ்.